தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சொந்த பயன்பாட்டுக்கு வாகனங்களை பதிவு செய்ய ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு கொண்டு செல்ல தேவையில்லை. புதிய நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்தது. பீகார் சட்டப்பேரவை சபாநாயகராக பாஜக மூத்த தலைவர் பிரேம்குமார் ஒருமனதாக தேர்வு. முதல்வர் நிதிஷ்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் இருக்கையில் அமர வைத்தனர். இலங்கையில் டிட்வா புயலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 334ஆக உயர்வு. 400 பேர் மாயம். மேலும் 10 டன் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எஸ்ஐஆரை எதிர்த்து அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைப்பு. சைபர் பாதுகாப்புக்காக புதிய செல்போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவ வேண்டும். ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. ஆடவருக்கான U23 கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு அனைத்து அத்தியாவசிய உதவிகளும் இந்தியா வழங்கும். தொலைபேசி வழியாக இலங்கை அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. டிஜிட்டல் கைது முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் தாவிக தலைவர் விஜயின் ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்லை. திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படும். முதல்வர் ரங்கசாமியுடனான ஆலோசனைக்கு பின்னர் டிஐஜி தகவல். தி ஃபேமிலி மேன் இயக்குனர் திருமணம் செய்தார் நடிகை சமந்தா. சிவகங்கை அருகே பேருந்துகள் விபத்தில் 11 பேர் உயிரிழப்புக்கு ஓட்டுநரின் அஜாக்கிரதையே காரணம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் தீபத்தூணிலும் விளக்கேற்றலாம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.